العظيم الحمد لله رب العالمين وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي قدر فهدى صدق الله العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறான். அல்லாஹ் ஆயத்தில் என்ன சொல்றான்னா, வல்லதி கத்தர பகதா. ரெண்டே வார்த்தை தான், உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்துட்டான். சொல்றதுக்கு நேரம் தான் இல்லை. ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் அளவுபட நிர்ணயித்து அதற்கு வேண்டிய வழியையும் காட்டினான். ஷார்ட்டா முடிச்சுட்டான். இதுல உயிரினங்கள் சம்பந்தமான எவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு உயிருக்கும் அதனுடைய அமைப்பு, அதனுடைய ஷேப், அளவா, இந்த உயிருக்கு இதுதான் உடம்பு, இந்த உயிருக்கு இதுதான் அதனுடைய அளவு உடம்பு அப்படின்னு அதனுடைய அமைப்பை அளவிட்டு அதற்கு வேண்டிய வழியையும் காட்டினான். படைச்சதோடு நிற்காம அதுக்கு பிறகு தேவைப்படும்ல வாழ்வாதாரம், ஜீவியம், அதற்கான வழியையும் அதற்கு காட்டினான். நம்ம போய் வழிகாட்ட முடியுமா? பறவைக்கு போய், பாம்புக்கு போய், அல்லது ஈ, கொசு இதுக்கெல்லாம் போய் நீங்களாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பாடம் நடத்த முடியுமா? அதுக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்கா, வாத்தியார் இருக்காங்களா? அதுக்கெல்லாம் அந்த வழியை காட்டுறது யாரு? அல்லாஹ் தான் அப்படிங்கிறான். வழிகாட்டுதல் என்பது ரெண்டு வகையா இருக்குது. வழிகாட்டுதல் என்பது ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு கல்வியின் மூலமாக வழிகாட்டுவது, இன்னொன்னு உள் உணர்வின் மூலமாக வழிகாட்டுவது. இயல்பூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். உள் உணர்வு, உள்ளுக்குள்ள உதிக்கிறது. உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் உதிக்கும். அந்த உதிப்பின் பிரகாரம் அவர்களுக்கு வழிகாட்டப்படும். அப்ப ரெண்டு விஷயம், கல்வி, உள் உணர்வு, இந்த ரெண்டின் மூலமாகத்தான் வழிகாட்டுதல் தரப்படும். மனிதனுக்கு இந்த ரெண்டையுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கல்வியையும் கொடுத்திருக்கிறான், உள் உணர்வையும் கொடுத்திருக்கிறான். கற்றதை மட்டும் கிரகிக்கிறது இல்லை, அதையும் தாண்டி யோசிக்கிறது. ஒரு 10 விஷயத்தை கற்றாருன்னா இவரா ஜேப்ல இருந்து அள்ளி போடுவார், அது 100ஆ பெருக்கிடுவார். வாத்தியார் கூட சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத மட்டும் எழுது, ஜேப்ல இருந்து அள்ளி போடாத, உன் இஷ்டத்துக்கு எழுதாத அப்படிங்கிறார். ஒரு விஷயத்த 10ஆ 15ஆ 20ஆ பெருக்குவார், ஊறும். ஒரு விஷயம் பலதாக ஊறும். அப்போ உள் உணர்வை, கல்வியை ரெண்டையுமே மனுஷனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மற்ற படைப்பினங்களுக்கு கல்வியை தரல, உள் உணர்வை மட்டும் தந்திருக்கிறான். எப்படியெல்லாம் தந்திருக்கிறான் அதைத்தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில உயிரினங்கள் இருக்குது, அந்த உயிரினுடைய குஞ்சுகள் பெற்றோர்களை பார்க்கிறதே கிடையாது. பெற்றோரும் பிள்ளைகளை பார்க்கிறதே கிடையாது. தான் பொறித்த குஞ்சை பெற்றோரும் பார்க்கறது இல்லை, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை அந்த குஞ்சுகளும் பார்க்கறது இல்லை. ஆனா அந்த பெற்றோர்கள் செய்யற வேலையை குஞ்சுகள் செய்யும். உதாரணமா குளவி. இந்த குளவி குஞ்சு இருக்கிற அதனுடைய பெற்றோர் மாதிரியே கூடு கட்டுது, உணவு தேடுது, பகைவரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது எப்படிங்கிறத அறியுது, தெரியுது, அதன்படி செயல்படுது. இனப்பெருக்கம் செய்யறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. இதெல்லாம் தாய் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. தாய் குழவி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பெற்றோரை கூட பார்க்கறது இல்லை. பார்க்காமையே பெற்றோர் செய்யற செயலை அப்படியே செய்யும். அப்போ இன்னும் சொல்ல போனா, அந்த தாய் குழவி இருக்கிற புழுவை கொத்தி கொண்டு போகுமா, அது சாப்பிட்றதுக்கு இல்லை, அதனுடைய குஞ்சு சாப்பிட்றதுக்கு. அந்த குஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே அது போட்டிருக்கக்கூடிய அந்த முட்டைக்கு பக்கத்துல அந்த புழுவை கொண்டு போய் போட்டுருமா. புழு சாகாது, அதனுடைய கொடுக்குல கொத்துற கொத்துல மயங்கி கிடக்கும் புழு. முட்டைக்கு பக்கத்துல போட்டு வந்துடும். அந்த குஞ்சு வெளியே வந்ததுக்கு பிறகு கரெக்டா அந்த புழுவை அது இறைய சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தாய் குழவி போயிடும். அந்த குஞ்சாக வந்தது அந்த தாயான அந்த குழவி என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டுச்சோ அப்படியே செய்யும். இப்படி பெற்றோர் போல செய்யக்கூடிய, பார்க்காமலேயே அது மாதிரியே செயல்படக்கூடிய இந்த உள் உணர்வை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அல்லாதானே?
அதே மாதிரி பாருங்க பூனை. இந்த பூனை குட்டி போடுறதுக்கு பாதுகாப்பான இடம் தேடி போகும். எல்லா இடத்துலையும் அதை போட்டுறாரு. அதுக்கு உகந்த இடம் எது அப்படின்னு படுதோ அந்த இடத்துல போய் தான் அது குட்டி போடும். குட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இடத்த வேற மாற்றிக்கிடுவாங்க பாதுகாப்புக்காக. எவ்வளோ தந்திரம் பாருங்க. ஒரே இடத்துல இருக்காது, அப்போதைக்கு அப்போதான் இடத்த மாற்றிக்கிறோம். முன்ன பின்ன குட்டி போட்டு பழக்கம் இல்லாட்டினா கூட அனுபவம் இல்லாமல் கூட இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அதனுடைய உள்ளத்துக்குள்ள போட்டு உதிக்க செஞ்சது யார்? அனுபவம் இல்லாமையே. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பழக்கமே இல்லை. முதல்ல அப்படி செய்யுது, ஆனால் அடிக்கடி இடத்த மாற்று. அதற்கு உகந்த இடம் எது அப்படிங்கிறத தேர்வு செய்யுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு வழிகாட்டுதலை அல்லாஹ் தான் கொடுத்தான். அதே போல முதல்ல இருக்குது பாருங்க, குறிப்பா நைல் நதியில வாழக்கூடிய முதல்ல இருக்கிற அது என்ன செய்யும்னா முட்டைகளை பூரா மண்ணுக்குள்ள போய் புதைச்சிடும். அதனுடைய முட்டைகளை எல்லாம் மண்ணுக்குள்ள போய் புதைச்சிடும். இப்போ அதுக்குள்ள குஞ்சு இருக்குது. குஞ்சு வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னா அந்த முட்டையிலிருந்து ஒரு விதமான ஒளியை எழுப்பும். நான் வெளியே வரப்போறேன், வெளியே வரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அலாரம், ஒரு ஒளியை எழுப்பும். இந்த ஒளியை கரெக்டா காதால கேட்டுரும். தாய் முதல்ல காதால கேட்டுரும். கேட்ட உடனேயே வேகமா அந்த மண்ணை தோண்டி அந்த முட்டையை உடைக்கும். ஒவ்வொன்றா உடைக்கும். அது உடைக்க ஒவ்வொரு முட்டையிலிருந்தும் ஒவ்வொரு குஞ்சு வெளியே வரும். இப்போ நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும். வெளியே வரப்போற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத அறிவு அதுக்கு போட்டு ஒளியை எழுப்பினாத்தான் தாய் வரும் அப்படிங்கிற அந்த சிந்தனைய, அந்த உள் உணர்வை குஞ்சுக்கு போட்டது யார்? அந்த ஒளியை கேட்ட உடனேயே அந்த முட்டையை உடைச்சாத்தான் அது வெளியே வரும். வெளியே வரக்கூடிய கட்டம் வந்துருச்சு, அதற்கான அலாரம் தான் இந்த சத்தம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வை தாய் முதலுக்கு போட்டது யார்? இங்கேயும் இந்த வசனம் நிற்கிது. அதே போல மண்புழுவுக்கும் முதலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமைன்னா, அதனுடைய இறப்பையில எப்பொழுதுமே கல் இருக்குமா. அந்த கல் எதுக்குன்னு கேட்டா, அது சாப்பிடக்கூடிய உணவை இறைய சீக்கிரமா அரைப்படுறதுக்கு, நல்ல முறையில அந்த இறை அரைப்படுவதற்கு இந்த கல் தான் யூஸ் ஆகும். அதுக்குன்னு சில கல் இருக்குது. அந்த கல்லை இந்த ரெண்டுமே வேணும்னே போய் முழுங்கும். வேண்டுமென்றே அந்த கல்லை விழுங்கி தன் இறப்பைக்குள்ள வச்சுக்கிறோம். அப்பத்தான் உணவை நல்ல முறையில அரைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த இரண்டுக்குமே அந்த கல்லை வேண்டுமென்றே விழுங்க வேண்டும் என்ற உள் உணர்வை ஏற்படுத்தியது யார்? அல்லாஹ் தானே. அதே போல பாருங்க, குயிலுக்கு என்னைக்குமே கூடு கட்ட தெரியாது, முட்டை போட்டு அடைக்காக்க தெரியாது. ஆனா அதனுடைய முட்டை பார்த்தா காக்கா முட்டை மாதிரியே இருக்கும். இதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காக்கா முட்டை மாதிரியே இருக்கிறதுனால காக்காவினுடைய கூட்டுல போய் போட்டு வந்துடும். காக்காவினுடைய கூட்டுல போய் போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. காக்காவை ஏமாத்தி தான் போடணும், சும்மா போய் போட்டுற முடியாது. இப்படி காக்காவை ஏமாத்திட்டு காக்கா கூட்டுல போய் குயில் தன்னுடைய முட்டையை போடுறதுக்கு ஆண் குயில் உதவி செய்யுது. எப்படி உதவி செய்யும் தெரியுமா? ஆண் குயில் காக்காயினுடைய கூடு வரைக்கும் போகுமா பக்கத்துல, வெறுப்பேற்றுறதுக்கு, கடுப்பேற்றுறது. அது முட்டை போட்டிருக்கிற டயத்துல. முட்டை போட்டுட்டாலே காக்காயெல்லாம் ஒரு வெறியா இருக்கும் இந்த முட்டையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா தன்னுடைய குஞ்சு வரப்போகுது. அந்த கூடு நெருக்க வரைக்கும், அந்த முட்டையினுடைய நெருக்க வரைக்கும் ஆண் குயில் போய் அப்படியே ஒரு பம்மாத்து காட்டும். உடனே காக்காய்க்கு கோவம் வரும். ஆண் காகம் பெண் காகம் ரெண்டு சேர்ந்துக்கிட்டு விரட்டும். இப்படி விரட்டணுங்கிறதுக்காண்டியே ஆண் குயில் மம்பளுக்குது. இப்படி நான் போன டயத்துல என்னை விரட்டி வர்ற சமயத்துல பார்த்து நீ போய் முட்டையை போட்டு வந்துரு, பெண் குயில்கிட்ட சொல்லிட்டு போறது. பெண் குயில் என்ன பண்ண தெரியுமா? அது முட்டை போடக்கூடிய அந்த கட்டத்துல ஆண் குயில்கிட்ட தகவல் தெரிவிக்கும், எனக்கு முட்டை போடக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. உடனே டியூட்டி ஆரம்பிச்சிருவார், காக்காயை வெறுப்பேற்றுறது. ரெண்டு காகமும் விரட்டிக்கிட்டு போற சமயத்துல விறுவிறுன்னு போய் அந்த கூட்டுல உட்காந்து முட்டையை போட்டுரும். கூட்டுல அதிகப்படியான முட்டை இருந்துச்சுன்னா மேற்கொண்டு காக்காயினுடைய முட்டை 2-3 முட்டையை கீழே தள்ளி விட்டுரும். ரொம்ப ஓவரா முட்டை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 2-3 முட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு அது முட்டையை போட்டுட்டு அது எஸ்கேப் ஆகும். அது காக்காய்க்கு என்ன தெரியும்? விரட்டிட்டு போன காக்கா திரும்ப வந்துட்டு அது தன்னுடைய முட்டை தான் நினச்சிக்கிட்டு அதை அடக்காக்கும், பாதுகாக்கும், பொறிக்கிற வரைக்கும் எல்லா பணிகளையும் செஞ்சு கொடுக்கும்.
இப்படியாக குயிலுடைய விஷயத்துல இந்த ஆண் குயில் தந்திரம் பண்ணது பார்த்தீங்களா, சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் அந்த கூட்டில் போய் போட்டுற முடியாது. இப்போ இந்த ஆண் குயிலுக்கு இந்த தந்திரத்தை சொல்லி கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே. அதே போல பாருங்க, தீக்கோழி கிட்டத்தட்ட 30லிருந்து 40 வரைக்கும் முட்டைகள் போடுமா தீக்கோழி. அந்த முட்டைகளையெல்லாம் அது என்ன பண்ணும்னா 3 பங்கா பிரிச்சிடும். ஒரு பங்கை குழி தோண்டி புதைச்சிடும், இன்னொரு பங்கை சூரிய ஒளி படுற மாதிரி வச்சிடும், இன்னொரு பங்கன்னா அதை அடக்காக்கும். அடக்காத்த அந்த முட்டைகள் எல்லாம் அதனுடைய உடல் வெப்பத்தால் குஞ்சு பொரிச்சதுக்கு பிறகு உடனே சூரிய ஒளி பட்டு இருக்கக்கூடிய முட்டையை பூரா உடைக்கும். அதுக்கு பிறகு குழி தோண்டி புதைச்சிச்சுல அந்த மண்ணையும் தோண்டி அந்த முட்டைகள்லாம் வெளியெடுத்து அதையும் உடைக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க, அந்த கால அளவை எப்படி அது தெரிஞ்சுக்குது பாருங்க. தான் அடக்காக்கக்கூடிய முட்டை குஞ்சாக புரியும் பொழுது நேரம் வந்துடுச்சு. இப்போ இது குஞ்சா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த முட்டைகளுக்கும் குஞ்சு வந்திருக்கும் அப்படிங்கிறதாக நினச்சிக்கிட்டு அந்த முட்டைகளையும் உடைச்சி அது குஞ்சு பொரிக்குது. இது தீக்கோழியினுடைய ஒரு இனப்பெருக்கத்தினுடைய ஒரு ஐடியா. இந்த உள் உணர்வை அதுக்கு போட்டது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. ஆமை இருக்குது, அதனுடைய உடம்பு குளிர் ரத்தமுடைய ஒரு உடம்பு. அதனுடைய ரத்தம் உஷ்ணம் கிடையாது, குளிர்ச்சியான ரத்தம். அதனால அடக்காக்கக்கூடிய அளவுக்கு ஆமைகள் முட்டையை அடக்காக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் பத்தாது. வெப்பமே இல்லாது குளிர்ச்சியான ரத்தத்தை கொண்ட ஒரு பிராணி அப்படிங்கிறதுனால அடக்காக்கக்கூடிய தகுதியை இழந்துருச்சு, அடக்காத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய தகுதியை இழந்துருச்சு. அதனால இது முட்டையிடக்கூடிய ஒரு காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா வெப்பமான மணல் பகுதி எது அப்படிங்கிறத தேடி போய் கண்டுபிடிக்குமா. அதுலேயும் பெரும்பாலும் ராத்திரி நேரத்தில் தான் போகுமா. போய் வெப்பமான மணல் பகுதி தரப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு அந்த பகுதியில் போய் கிட்டத்தட்ட 120 முட்டைகள் வரைக்கும் இடணும். முட்டையை இட்டுட்டு அப்படியே அது பாட்டுக்கு கடலுக்கு போயிடும், அதனுடைய வேலையை பார்த்துட்டு போயிடும். இந்த வெப்பமான மணல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 120 வரைக்கும் உள்ள முட்டைகள் சூரிய வெப்பத்தால் குஞ்சுகள் பொரிச்சு அந்த குஞ்சுகளும் கடல் மார்க்கமாக போயிடும், தண்ணீரை தேடி போயிடணும். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தாயாம இருக்கிற அந்த வெப்பமான மணல் பகுதியை தேடி போகுது பாருங்க. அது தேடி போகும் பொழுது கரெக்டாக அந்த வெப்பமான மணல் பகுதி அதனுடைய அறிவில் படுது. இந்த இடம் தான் உசிதமான இடம், இந்த அறிவை கொடுத்தது. அதில் பொரிச்ச குஞ்சுகள் இருக்குது பாருங்க, அந்த குஞ்சுகள் கடலை தேடி போகுது பாருங்க. அப்பத்தான் உலகத்திலே பிறந்து வருது. கடல் எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தேடி போகுது பாருங்க. அந்த அறிவை கொடுத்தது. அதுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தது யார்? இதுக்கு முன்னாடி அது நீந்துச்சா இல்லை யாரும் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? தாய் போயிடுச்சு, அதுவாக தான் நீந்துது. நீந்த சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட உள் உணர்வுகளை இந்த பிராணிகளுக்கு போட்டது அல்லாஹ். சிலந்திகளுடைய சேஷ்டம் பெரிய சேஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், சிலந்திகளில் 2 வகை இருக்குது. ஒரு வகையான சிலந்தி என்ன அப்படின்னு சொன்னா, வலையெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்காது, டைரக்டாகவே அதுக்கு வேண்டிய இறையை கரெக்டாக கண்டுபிடிச்சு சாப்பிடும். காரணம், அதனுடைய பார்வை அல்லாஹ்தாலா அவ்வளோ ஷார்ப்பாக வச்சிருக்கிறான், கூர்மையாக வச்சிருக்கிறான். அதனால வலைகள் பின்ன வேண்டிய அவசியம் இல்லை, வலைகளை பின்னி இறையை பிடிக்கணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. வேட்டையாட டைரக்டாகவே அது கொத்தி எடுத்துக்கிறோம் தன்னுடைய இறையை. இன்னொரு வகையான சிலந்திகள் என்ன செய்யும் தெரியுமா, வலையை பின்னும். வலையை பின்னி நடுவில் உட்காந்துக்கிறோம், அதில் இறை மாட்டினதுக்கு பிறகு அந்த இறையை சாப்பிடும். இதுக்கு ஷார்ப்பான பார்வை கிடையாது, மங்கலான பார்வை, குருட்டு சிலந்திகள் என்பதாக சொல்லப்படும். இப்படிப்பட்ட சிலந்திகள் கலவையில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண் சிலந்தி என்ன செய்யும்னா, இந்த நடுவில் உட்காந்துருக்கக்கூடிய வலையை பின்னிட்டு நடுவில் உட்காந்துருக்குதுல பார்வை மங்கலான பெண் சிலந்தி, இதுக்கு முன்னாடி இந்த ஆண் சிலந்தி ஒரு ஆட்டம் ஆடுவான். உடலை வளைச்சு காலை அசைச்சு தன் நிறத்தை காட்டி இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை ஆடினவுடனே அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு பெண் சிலந்தி அப்படி மயங்கி போன அந்த சமயத்தில் பார்த்து கலவையில் ஈடுபடும். இது அதனுடைய உறவு சம்பந்தமான விஷயம். இன்னொரு மெத்தடு இருக்குதான். என்ன மெத்தடு தெரியுமா, இந்த ஆண் சிலந்தி அந்த பெண் சிலந்தி கட்டி வச்சிருக்கக்கூடிய
வலையினுடைய ஒரு இலை, அது விசேஷமான ஒரு ஆட்டம் ஆட்டுமா. நம்ம போய் அடிச்சிருவோமே, அதனுடைய இது அதுக்கு தான் தெரியும். அந்த விசேஷமான ஒரு அசைவு இருக்கு பாருங்க, குறிப்பான அந்த அசைவு, அதன் மூலமாக நடுவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்வை மலங்கி போன பெண் சிலந்தி தெரிஞ்சுக்கிறோமா தன்னுடைய காதலன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறது. அந்த விசேஷமான அசைவை அசைக்காம பொத்தாம் பொதுவாக அசைச்சுன்னா எற மாட்டிக்கிச்சாக்கு நினைச்சுக்கிட்டு கொன்றுமா. இந்த மாதிரி விசேஷமான அசைவு அலாரம் ஒரு அறிவிப்பு செய்யாம போனா எங்க எறனா மாட்டிக்கிச்சாக்குன்னு நினைச்சுக்கிட்டு அது குருட்டு சிலந்தி தானே, அதை கொன்றுமா. அது இதுக்கு தெரியும், சும்மா போனா ஆளையே கொன்றும் அப்படின்னு. அதனால அந்த விசேஷ அசைவை செஞ்சுட்டு போன உடனே அது புரிஞ்சுக்கிறோமா, இந்த நோக்கத்துக்காக இன்னார் வந்திருக்கிறாரு அப்படின்னு. அதனுடைய அடிப்படையிலையும் கலவையில ரெண்டு ஈடுபடும். அப்போ இந்த ஆண் சிலந்தி போன உடனே சும்மா போகாது. பட்டு போன்ற ஒரு உணவு அது சுட்டப்பட்ட நிலையில அது அதுக்குன்னு தேடி கொண்டு வரும். அந்த உணவை அதுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுக்கு பிறகுதான் காணிக்க பெரிய பெரிய ஒரு புண்ணியமான காரியம் செய்ய போறாங்க, ஒரு காணிக்கையை செலுத்துது. அந்த உணவை கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் தான் கலவையில ஈடுபடணும். இது ரெண்டாவது மெத்தட். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை சிலந்திகளுக்குள்ள இறைவன் வச்சிருக்கிறான். இந்த உள் உணர்வை, இந்த அறிவை அதுக்கு கொடுத்தது அல்லாஹ். அதான் வல்லதி கத்தர பகதா. அதனுடைய உடல் ஷேப்பை, உடல் அமைப்பை படைச்சதோடு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அதை வழி நடத்தணும், அதற்கு வேண்டிய வழியை காட்டணும். இதையும் அல்லாஹ் தான் செய்கிறான். பிராணிகள்ல மட்டும் இல்லை, உயிரினங்கள்ல மட்டும் இல்லை, தாவர இனங்கள்ல கூட அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வுடைய வல்லமை இயங்குது. தாவரத்துல பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய உடல் ரெண்டு பகுதியா இருக்கு. அதனுடைய உடல் ரெண்டு பகுதி. ஒரு பகுதி தண்டு பகுதி, இன்னொரு பகுதி வேர் பகுதி. இப்படியாக தாவரங்கள்ல அல்லாஹ்தாலா வச்சிருக்கலாம். இந்த தண்டு பகுதி எப்பொழுதுமே தரைக்கு மேலதான் வளரும். வேர் பகுதி எப்ப பார்த்தாலும் தரைக்கு கீழே தான் அது வளரும். நீங்க விதைக்கும் போது விதைய தலைகீழா விதைச்சா கூட இதுதான் நடக்கும். விதைக்கிற விதைய நீங்க தலைகீழா விதைச்சாலும் தண்டு பகுதி தரைக்கு மேலதான் வளரும், வேர் பகுதி தரைக்கு கீழே தான் வளரும். இது அல்லாஹ்வுடைய தகுதி, அல்லாஹ்வுடைய ஆணை. அப்போ இந்த தண்டு பகுதி இருக்குது, இது ஒளியை நோக்கி செல்கிறது. அதுக்கு வேண்டியது ஒளி, அதை நோக்கி தான் அதனுடைய வளர்ச்சி. வேர் பகுதி இருளை நோக்கி செல்கிறது. இருளை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்பது அதற்கு அல்லாஹ் விதித்த ஆணை. ஒளியை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்பது தண்டு பகுதிக்கு அல்லாஹ் விதித்த ஆணை. அதனால அது ஒளியை நோக்கி போகுது, இது இருளை நோக்கி போகுது. ஒளியை நோக்கித்தான் போகணும், இருளை நோக்கித்தான் போகணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டது யாரு சொல்லுங்க? அல்லாஹ். சரி, அதையும் தாண்டி இப்ப நம்ம இனத்துக்கு வருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நம்மளையும் கேட்டிருக்கிறாங்க, எல்லாரையுமே கேட்டிருப்பாங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, எங்க ஒன்று அவரிடத்துல கேட்காமையே தடவிக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அவருக்கு முன்னாடியே தானே தடவிக்கிட்டு இருப்பாரு. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன், போட்டு மண்டையை போட்டு உடன்னு உடச்சி மூளையை போட்டு கசக்குன்னு கசக்கி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவார், ஞாபகம் வரலைன்னா. இப்படிப்பட்ட ஒரு நிலையில திடீர்னு அவருக்கு பள்ளின்னு ஒரு சிந்தனை வருவாங்க. ஆமா, அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் ஒளிச்சுட்டு வந்து அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அவருக்குள்ளாக பேசிக்கிடுவாரு. அப்ப பார்த்ததுங்க, இப்பதான் அவருக்கு பெரிய ஒரு திருப்தி, பெரிய கலகத்திலிருந்து விடுபட்டது மாதிரி. இப்ப பள்ளின்னு ஒரு சிந்தனை ஒண்ணு வருது, ஒரு நினைவு ஒண்ணு வருது, ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தை போட்டது யார்? அந்த சிந்தனையை போட்டது யார்? மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டுமே, நினைவுக்கு வராததாகவே இருக்கட்டுமே, அது கிளிக் பண்ண மாதிரி கரெக்டா கேமராவில் விழுகுது. இடத்தோட, காட்சியோட, அந்த யதார்த்தத்தோட இந்த மாதிரியான ஒரு ஆற்றலை, இந்த மாதிரி ஒரு சிந்தனையை போட்டது யாரு? அல்லாஹ். இத்தனை விஷயங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதில் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறான். என்னன்னா, ஃபிரௌன் கேட்டானா, கால ஃபிரௌன் சொன்னா கேட்டான், பமர் ரப்புக்குமா மூசா, யா மூசா, ஓ மூசாவே,
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து கேட்கிறான், உங்களுடைய ரப்பு யாரு, உங்க ரப்பு எப்படிப்பட்டவன்? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ரப்பு நல்லதி, எங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அஅதா குல்ல ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவையும் படைச்சான். அந்த ஒவ்வொரு வஸ்துவுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஹல்கஹு, அந்த வஸ்துவுக்கு தகுந்த அமைப்பை கொடுத்தான். அது எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஷேப்பை, அமைப்பை, உருவத்தை அல்லாஹ் கொடுத்தான். சும்மா ஹதா, கொடுத்துட்டு அப்படியே விடல, அதற்குன்னு இல்லை ரூட்டை காமிச்சா, அதற்குன்னு இருக்கக்கூடிய வழியை காமிச்சா. அதனுடைய வழியில் அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. பறவை அதனுடைய வழியில போகும், மீன் அதனுடைய வழியில போகும். ஆனா அதனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதுனால தான் அதனால வாழ முடியும். இப்படித்தான் படைக்க வேண்டும், இப்படித்தான் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற ஆர்டர் பிரகாரம், ஆணை பிரகாரம் அவைகளெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. இந்த நிலையை ஏற்படுத்தியவன் தான் எங்களுடைய ரப்பு. சும்மா ஹதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு பதில் சொன்னார். அதனால அல்லாஹ் ரொம்ப ஒரு பராக்கிரமசாலி, வல்லமை மிக்கவர். அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை நாம் விளங்கணும். அந்த வல்லமைக்கு முன்பாக நம்முடைய நிலைப்பாடுகள், நம்முடைய விஷயங்கள்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிற சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்தில் வரும். தவறுகளே நம்ம செஞ்சிருந்தா கூட அந்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணுங்கிற சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வரும். அடக்கம் வரும், அமைதி வரும், எல்லா வகையான நற்பண்புகள் வரும். வரம்பு மீறுதல் என்பது ஏற்படாது, ஹராம் சிந்தனை என்பதே வராது, அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தக்கூடிய, கோபப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபடணுங்கிற எண்ணமே வராது. அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த அல்லாஹ்வுடைய பிடியில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுங்கிற சிந்தனையை நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உதவிகரமாக இருக்கிறது. அல்லாஹ் அதன்படி வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக்கினை தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வடபழனி பள்ளிவாசல்ல